எப்போதும் அந்த எழுச்சிதான். இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் மாசே அவர்களும் பொன் செல்வ கணபதி அவர்களும் என் போன்றவர்களுக்கு முன்ஏர் என்பது பலருக்கு தெரியாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் மாசேவினுடைய அந்த போராட்டங்களை செய்திகளை நான் அறிந்தவன். செல்வ கணபதி எனக்கு ஓரிரு ஆண்டுகள் முன்னால் பயின்றவர் என்றாலும் அவர் எழுதியிருக்கிற கவிதை வரிகளை அவர் மறந்திருக்கலாம். அன்றைக்கு அந்த வயதில் கேட்ட நான் இன்றைக்கும் நினைவிலே வைத்திருக்கிறேன். தோட்டாக்கள் முழுமையுடன் நிரப்பி துப்பாக்கி தனையிடையில் கட்டு என்று எழுதியவர் பொன் செல்வ கணபதி. இப்போதும் அந்த துப்பாக்கி தான் அந்த உணர்ச்சி. அந்த உணர்ச்சியின் வெள்ளத்திலே தான் உங்கள் எத்தனையோ உரைநடைகளை எத்தனையோ பேச்சுகளை கேட்டிருக்கிறோம். பொன் செல்வ கணபதியின் இந்த கவிதை என் நினைவில் நிற்கிறது என்றால் அது அந்த கவிதையின் சிறப்பு, கவிதை என்கிற வடிவத்தின் சிறப்பு. இங்கேயும் நான் பார்க்கிறேன் திராவிட இயக்கம் பற்றி இந்த புத்தகத்தினுடைய பெரும்பான்மையான கவிதைகளை நான் படித்து விட்டேன். 117 கவிதைகள் உரைநடைகளை தவிர்த்து விட்டு முன்னுரைகளை தவிர்த்து விட்டால் ஏறத்தாழ 200 பக்கங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. 200 பக்கங்களிலே இப்போது கவிதைகளை படிப்பதற்கு ஆள் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு நாவலாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றிய விவாதமாக இருந்தால் படித்துவிடக் கூடும். அதுவும் கூட நம்மை போன்றவர்களே தவிர இளையவர்கள் படிப்பது குறைந்திருக்கிறது. கவிதைகளை, மரபு கவிதைகளை படிப்பதெல்லாம் முற்றிலுமாக மறைந்து கொண்டிருக்கிறது என்கிற கசப்பான உண்மையை நான் சொல்ல வேண்டும். இந்த கவிதை நூலில் தமிழியம் பற்றி, திராவிடம் பற்றி எனக்கென்னோ அதை நீங்கள் இரண்டாக பிரிக்க வேண்டியதில்லை. திராவிடம் என்றால் தமிழியம் தான், தமிழியம் என்றால் திராவிடம் தான். தமிழையும் திராவிடத்தையும் எதிரெதிராக நிறுத்த முனைகிறவர்கள். இங்கே தோழர் உமா பேசுகிற போது அந்த செய்திகளை நேரடியாக குறிப்பிட்டு பேசினார். நான் இன்றைக்கு இந்த கவிதை புத்தகம் பற்றி பேசுவதால் அதை பற்றி நான் கூறவில்லை. ஆனால் தமிழை திராவிடத்திற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவதை முறியடித்து போடுவதற்கு நீங்கள் எழுதியிருக்கிற அந்த வரலாற்று செய்திகள், திராவிடத்தின் அடியிலே வந்திருக்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழுக்கானது தானே. திராவிடம் முன்னெடுத்திருக்கிற அத்தனை முயற்சிகளும் இங்கே பேசுகிற போது அண்ணன் மாசே சொன்னார், இங்கே தெற்கே மட்டுமல்ல வடக்கிலும் முழங்க வேண்டும் என்று. நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை, நாங்கள் திராவிட தமிழர்கள் என்று சொல்லுகிற போது சிலர் கேட்பார்கள், அப்படியானால் திராவிட தெலுங்கர்கள் உண்டா? உண்டு. திராவிட கன்னடர்கள் உண்டு. திராவிட அமெரிக்கர்களும் இருக்கலாம் என்பதுதான் அடிப்படை. ஏனென்றால் திராவிடம் என்பது சமத்துவம், திராவிடம் என்பது முற்போக்கு சிந்தனை, திராவிடம் என்பது இங்கே உமா பேசுகிற போது சொன்னாரே, அது என்ன ஆசிரியன் ஆசிரியை. நான் இன்றைக்கு கூட நாங்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழுவிலே அந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கிற போது செல்வன் செல்வி என்று எழுதியிருந்தார்கள். அடித்துவிட்டு திரு என்று போடுங்கள் என்றேன். திரு என்பது மாணவனுக்கும் பொருந்தும், மாணவிக்கும் பொருந்தும், பொதுவாக மாணவர்களுக்கு பொருந்தும். எல்லாவற்றிலும் பெண்பால் ஆண்பால் பார்த்து கொண்டிருக்காதே, மனிதர்களை மனிதர்களாக பார் என்று சொல்லுவது திராவிடம்.